நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு விருந்தினராக அரங்கத்திற்கு வந்துள்ளார் அரசியல் ஆய்வாளர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, என்டிஏக்குள்ள விஜய் வரார் அப்படின்னு. விஜய் வந்து பவன் கல்யாண் மூலமாக எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் திடீர்னு விஜயே அறிவிக்கிறாரு, நாங்கள் அவங்க கூட எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படிங்கிறது. அதோட பின்னணி என்ன? விஜய் கட்சியிலேருந்து அறிவித்தாங்க இல்லையா? விஜய் அறிவிச்சிருக்க விஜய் கட்சி அவர் பேச அவர் எப்போதும் மௌன விரத்தில் இருப்பார், எப்பயாவது பேசும் விரத்தில் வருவார். அதனால டவுட் ஆயிடுச்சு. பவன் கல்யாண் தந்திக்கு ஹரிகரன் கொடுத்த பேட்டியில் ஒரு 3 மேட்டர் உங்களுக்கு சொன்னார். ஒன்று, என்னுடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட கேட்டார், இந்த பாரப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு என்னவோ அதை நீ போன்னு நான் சொல்லிட்டேன், ஜனநாயகத்துக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனியாக நின்றேன், சில தவறுகள் செய்தேன், ஒரு கூட்டணிக்குள்ளே போனேன், திருப்பி தனியாக நின்றேன். அதற்கப்புறம் இல்லை, என்னுடைய உயரம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி நான் ஏதாவது பேச முடியும் அப்படின்னு சொன்னால், பவன் கல்யாண் ஏதாவது பேச முடியும்னு சொன்னால் என்னால் அதை அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும். தப்பு நடக்கிறவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரம். இதுவும் விஜய்க்கு தான் சொன்னார். 3வது தான் ரொம்ப முக்கியம். துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய பதவி இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அன் அலங்கார பதவி. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பு அரசாங்கத்துக்குள்ளே போனால் தான் அது நடக்கும். அந்த அரசாங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு 20% வாக்கு, 35% வாக்கு கூட வச்சுக்கோங்க. என்ன இப்போ யாருக்கு சும்மா தானே கொடுக்க போகிறீங்க? மே 4ஆம் தேதி தெரிஞ்சிருமே. அது வரைக்கும் என்ன வேணாலும் கொடுங்க. இந்த தேர்தலில் விஜய் செய்யக்கூடிய சரியோ தப்போ அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போகுது. சரியாக அவர் வந்து கூட்டணியில் இல்லாமல் நிற்கணும்னு முடிவு பண்ணுறாரு வச்சுப்போம். அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் 20% வாங்கினேன், நாத்தாக்காவை விட அதிகம். நீங்கள் ஜெயிச்சவங்கள விட அதிகம். ஏன்னா சதவீதம் சொல்லும்போது அப்படி கதை விட்டுறலாம். இப்போ பிஜேபி பாவம் 15 சீட்டில் நிற்கும், அதனுடைய வாக்கை 234ஆல் வகுப்பீங்க. இவர் 234லையும் நிற்பார், 10,000 வாங்குவார். 234 வாங்கினா பிஜேபியோட அதிக சீட்டு வாக்கு வாங்கினா சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபேஸ் ஆஃப் கிடைக்கும், சீட்டு கிடைக்காது. ஏன்னா 100ல் 30 பேர் ஓட்டு போட போகிறதில்ல, 70 பேர் தான் ஓட்டு போட போகிறான். அதில் 8% வந்து நாத்தாக்காவுக்கு போயிடுதுன்னு வச்சுப்போம், அல்லது 7.5 ஆக போதாங்கிறத அவர் பார்த்துக்கிட்டோம். 20ங்கிறது விஜய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 28% போக மீதி இருக்கக்கூடிய 42 இவங்க 2 பேர் தானே பிரிச்சுக்க போகிறாங்க. திமுக அதிமுக தானே. 21 அல்லது 20-22 அல்லது 19-23 இப்படி தானே நடக்க போகுது. நீ ஜெயிக்க போகிறது இல்லையா? சரி, அடுத்த தேர்தல் என்ன? பாராளுமன்ற தேர்தல். யாரை வச்சு என்ன வச்சு ஓட்டு கேட்பீங்க? நான் யாருக்கோ இந்தியாவுக்கு ஓட்டு போடுவேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் யாரையோ பிரதமராக்குவேன், யாராவது வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க, இப்படியே ஓட்டு கேட்பீங்க? வாய்ப்பு இல்லை. ஸோ தட் இஸ் வை தாட் காங்கிரஸ்குள்ளே போயிட்டா நல்லதுன்னு நினச்சார். இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லை, இப்போ ஹேஸ் டு டேக் அ பிளான் பி. இந்த தேர்தலில் நான் வந்து அதிமுக கூட்டணியோட போகிறேன். இல்லை, இப்போ தாவேக்கா உள்ளே வரும்பொழுது இந்த எலெக்ஷனில் கூட்டணிகளுடைய அலைன்மெண்ட் மாறும். காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படின்லாம் இல்லை, நிறைய இருந்தது. ஆனால் கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ள எந்த தாக்கத்தையுமே தாவேக்கா ஏற்படுத்தலை, யாரையுமே உள்ள இழுக்க முடியல. இத்தனைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரோன்னு சொல்லியும் கூட போல அப்படிங்கிறது ஏன்? இல்லை, திமுக மேட் இட் வெரி கிளியர், தாவேக்கா பக்கம் யாரும் போயிடக்கூடாது. மிஞ்சி போயிருந்தா செங்கோட்டையன் மூலமாக ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ உள்ளே போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்போ அட்லீஸ்ட் விஜய் வந்து பிஜேபியை திட்டுவார், திமுகவை திட்டுவார், இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை திட்டுவாங்கன்னு ஒரு சான்ஸ் இருந்தது. அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. பிளான் ஏ தான் நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸோடு இருந்து அவர் பண்ணியிருந்திருக்கலாம், அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போது he has to take தி அதர் ஸ்டாண்ட். இந்த தேர்தலை நான் வந்து கூட்டணியோடு நிற்கிறேன். திமுக கூட்டணி, தாவேக்கா கூட்டணிக்குள்ளே யாரும் வரக்கூடாதுங்கிறத தெளிவாக கேம் பிளான் பண்ணி சக்சீடு பண்ணி உங்கள் மூஞ்சில் அடிச்சுட்டாங்க. உங்க கூட எவனும் வரமாட்டாங்கன்ட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணணும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பேசாமல் இருந்திருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட்டு தாவேக்கா கொடி வந்தபோது பார்த்துருக்காரு, பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரப்போகுதுன்னு சொன்னார், என்ன கம்யூனிஸ்ட் வரப்போகுதுன்னு சொன்னாரா இல்லையா? ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு சொன்னால் அந்த ஃபார்மேஷன் எப்படி சார் இருக்கும்? விஜய்க்கு வந்து சிஎம் போஸ்ட்டு, இல்லை துணை முதலமைச்சர் பதவி, இல்லை எப்படி இருக்கும் அதோடைய ஃபார்மேஷன்? விஜய்க்கான வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நேர்மையாக சொல்கிறேன், அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க.
பாக்யராஜுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக பாண்டியராஜன் இல்லை, டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். பின்னாடி வந்தார், சக்ஸஸ் பண்ணார். இன்றைக்கி பாக்யராஜோட சிஷியன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அன்றைக்கி அவர் டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அன்றைக்கி டீ வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி பாண்டியராஜன் இல்லை. இல்லை, கரெக்ட். இன்றைக்கி பாண்டியராஜன் சக்ஸஸ் கொடுக்கலன்னா அவர் பாக்யராஜ் சிஷியன் இல்லை. இல்லை. சிம்பிள் ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத சரித்திரம் கவலைப்படாது. அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் அதை பற்றி பேசும். ஸோ இந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் இஃப் யூ கெட்ஸ் இன் டு அ காம்பினேஷன் 40 சீட்டு 50 சீட்டு கேட்குறதோ, துணை முதல்வர்னு கேட்குறதோ நியாயம் இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அங்கே 10,000 பேர் வருவாங்க, போலீஸால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எடப்பாடி ஐயா அங்கே போகிறாருன்னா, முதல்வராக போகிறாருன்னா, போலீஸ் அங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். அதிகாரத்தினுடைய வித்தியாசம் சொல்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் வரும், உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு திமுக அரசாக இருந்ததுன்னா அழுத்தம் கொடுப்பாங்க, 41 பேர் சாகிற மாதிரி இன்னொரு 40 பேர் போகிற அளவுக்கு துர்பாக்கியம் வந்துடும். பட் அதிகாரங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் தி அல்டிமேட். ஒரு சீஃப் மினிஸ்டரால் இந்த இடத்துல போலீஸ் வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ண முடியும். நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறீங்களா அல்ல அதிகாரத்தை சும்மா கைப்பற்ற நினைக்கிறீங்களாங்கிறது தான் கேள்வி. சும்மா உங்ககிட்ட அதிகாரம் வர்றதுனால என்ன வித்தியாசம் வந்துடும்? இன்பநிதி உட்கார்றதுக்காக ஒரு கலெக்டர் எந்திரிச்சு நின்றார், ஒரு கலெக்டர் அம்மா எந்திரிச்சு நின்றாங்க. அசிங்கம் தானே, அவமானம் தானே. ஆனால் அடுத்த நாள் அந்த கலெக்டர் அம்மா அந்த ஆஃபீஸில் போய் அவங்க தானே முடிவு எடுத்திருப்பாங்க. இன்பநிதி என்ன பண்ணியிருப்பாரு, வெளிநாட்டில் போய் இன்னொரு ஃபோட்டோ வந்திருக்கும். சீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்டிஏ வந்து அந்த கூட்டணி வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இருக்காங்க. இல்லை நீங்க பாருங்க, அமித்ஷா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஓபிஎஸ்லேருந்து பிரேமலதாலேருந்து இப்போ தாவேகா இப்படின்னு வாய்ப்புகள் அடுத்தடுத்து உள்ள வந்துகிட்டே இருக்கு. பேச்செல்லாம் அடிபடுது, ஆனால் அது கடைசியில் வந்து கூட்டணிக்குள்ளே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சார் கிருஷ்ணசாமி எடுத்துக்கோங்க, புதிய தமிழக கிருஷ்ணசாமி. ஏன் சார் இன்னும் முடிவு பண்ணல? அவர் ஒரு தேசாபிமானி, கரெக்டான முடிவு எடுக்கக்கூடியவர் தானே. நீங்கள் பிரேமலதாலாம் விட்டுருங்க, அதில் பேசி பிரயோஜனமே இல்லை. அதான் முடிஞ்சு போச்சு. இனி அவங்க வந்திருந்தாங்கன்னா வராட்டியன்னு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் 4 நாள் கழித்து ஓடிருப்பா. நீ பண்ணாமல் விட்டதுனால முன்னாடியே ஓடிட்டான்னு சொல்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நல்ல வேலை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதோட தப்பிச்சுக்கலாம். இல்லை, நான் ட்ரிபிளைஸ் பண்ணாமல் சொல்கிறேன். தேமுதிக நிற்கக்கூடிய சீட்டு எதுவாக இருந்தாலும் அங்கே அதிமுக உறுதியாக வெற்றி பெறும். அவங்கள அப்படியே பிறந்துடலுங்க. கிருஷ்ணசாமி எதுக்கு முடிவு எடுக்காமல் இருக்கார்? தென்காசியில் பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஜான் பாண்டியன் வேறு உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ணசாமி ஐயாவை போய் தென்காசியில் எங்கேயும் நிற்காதீங்க, வேறு இடம் கொடுக்குறேன் முடியுமா? ஸோ இந்த டிஸ்கஷன் ஏன் அங்கே ஓடுதுன்னா, இது கிளியராக ஒரு ஃபார்மேஷன், ஒரு அரசியல் ரீதியாக நான் அந்த தென்காசியில் ஏற்கனவே பிரபலப்பட்டவன், நான் வந்தால் நல்லது பண்ணுவேன். இல்லைங்க நம்மளதில் வேறு ஆள் இருக்காங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கன்னா நல்லது வரும். இந்த டிஸ்கஷன் ஆரோக்கியமாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தேமுதிக வர வச்சு பேசின டிஸ்கஷன் ஆரோக்கியமாக நடந்திருக்குமா? அல்லது ஓபிஎஸ் டிஸ்கஷன் ஆரோக்கியமாக நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஸோ இவங்க ஓபிஎஸ்னால எத்தனை % வாங்க முடியும்? ஜேவிசி ஸ்ரீராம் நேற்றுக்கு ஒரு பேட்டியில் அழகாக கொடுத்துருக்காரு, கோலாகல சீனிவாசோட. இங்கே என்ன பேசியிருக்காங்க? பர்சன்டேஜ் பேசுவோம் சார். அதிமுகவுக்கு எவ்வளோ சார்? இவ்வளோ சார். பிஜேபிக்கு எவ்வளோ சார்? இவ்வளோ சார். பாமகக்கு எவ்வளோ சார்? இவ்வளோ சார். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேருங்க சார், இவ்வளோ வருது சார். அவங்க சொன்ன பர்சன்டேஜில் எனக்கு கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்குது, இருந்தாலும் அவங்க பெரியவங்க சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வாங்க, டிஎம்கேக்கு வாங்க. எத்தனை % சார்? இல்லை இன்னும் ஒரு 5 சேர்த்துக்கோங்க சார். அடுத்தது யார் சார்? காங்கிரஸ். இன்னும் 2 சேர்த்துக்கோங்க சார். அதுக்கப்புறம் சார் 0.8, 0.9, 0.4, 0.5. ஸோ 22,000, 40 வாழைப்பழம், 4 பலாப்பழம், இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் நான் சேர்த்துட்டேன்னா யாரை சேர்த்தீங்க, என்ன சேர்த்தீங்க, என்ன பர்சன்டேஜை சேர்த்தீங்க? எனக்கு இந்த பர்சன்டேஜில் விருப்பம் இல்லை. லெட் மீ மேக் எ டிஸ்க்ளைமர். 4 சீட்டில் நிற்கிறவனையும் 234 சீட்டில் நிற்கிறவனையும் ஒரே மாதிரி ஒரே ஃபிகரில் வகுத்துட்டு நாதாக்காக்கு 8% இருக்குது, பிஜேபிக்கு 11% தான் இருக்குதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். பிஜேபி நின்றது 19 சீட்டுனா 19 சீட்டில் வாக்குகள் எத்தனை வாங்கிச்சுங்கிறத வச்சு தான் பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லணுமே ஒழிய நிற்காத தொகுதியை வச்சுட்டு எப்படி சொல்லுவீங்க சார்? அதெல்லாம் தாண்டி சார், இப்போ தொகுதி பங்கீடு நீங்கள் பார்த்துக்கங்களேன். திமுகவில் எப்படி நடக்குது? கூப்பிட்றாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆமாம் நாங்கள் இவ்வளோ தொகுதி கேட்டோம், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. டிரான்ஸ்பரன்சியா? இல்லை, ஒரு சீன் இருக்குது, ஒரு சீன் ஏதோ சீன் இருக்குது. ஒரு நாங்கள் கேட்டோம், அவங்க இப்போதைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2வது கட்ட பேச்சுவார்த்தை, 3வது கட்ட பேச்சுவார்த்தைன்னு நடக்குது. பட் இங்கே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையே நடந்த மாதிரி தெரியும். எப்படி சொல்றீங்க? ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு அமித்ஷா, ஒரு எடப்பாடி 11 மணிக்கு மீட்டிங்கில் உட்காந்துருக்கணும். 12, 1, 3, 4, 4:15 உட்காடுறாங்க.
இதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ம். ஏதோ ஒரு ரேஞ்ச் பேசப்படும். சரி, அதுதான் பேச்சுவார்த்தை தான் நடந்ததுன்னா அங்க வெளியில வந்து ஏன் சொல்ல மாட்டேங்க? நான் வரேன். அது அங்க. ம். அப்போ அவங்க கிட்ட பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருந்திருக்கும். ம். திமுகவுடைய அத்தனை எதிர் கூட்டணியும் ஒரே இடத்துக்கு வரணும். அப்போனா நான் இவ்வளோ. ம். நாதாக்கா வராதா? அப்போனா நான் இவ்வளோ. தாவேக்கா வராதா? அப்போனா நான் இவ்வளோ. ஓ, இது யூ ஷுட் ஹேவ் அ ஏபிசிடி டு டிஸ்கஸ். அன்புமணி வந்து ஸ்ட்ரைட்டாக எடப்பாடி ஐயா கிட்ட பேசும்போது சீட்டு நம்பர்ஸை சொல்லாமல் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறீங்க. அன்புமணிக்கு தெரியுமில்ல, இவங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டு அதில் மறந்துருந்து அதில் அந்த மரத்தை வச்சு கேலண்டர் பண்ணவங்கன்னு தெரியுமில்ல. ஸோ அடிப்படையில் இவுட் ஹவ் டெஃபினெட்லி ஸ்போக்கன். சார் குறைஞ்சபட்சம் இவ்வளோ இப்படி கொடுக்குறதா இருந்ததுன்னா எனக்கு இந்த 30 சீட்லேருந்து கொடுங்க. இந்த 2 கண்டிஷனை போடாமல் அன்புமணி வந்து எடப்பாடி கிட்ட பேசியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை. கிருஷ்ணசாமி வராததுக்கு காரணம் என்ன? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தொகுதி தான் வேணும்னு அவர் சொல்ல, இல்லைங்க நான் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது நடக்காமல் இருந்துட்டு இருக்கு. தென்காசியை திமுக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி திமுக பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை சக்ஸஸ்ன்னு சொல்லுவீங்களா? எப்படி திமுக கெத்து காட்டிச்சன்னு சொல்லுவீங்களா? இன்னும் கிருஷ்ணசாமி ஐயாவுடைய கோடு இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் போய் குதிக்கணும்னா முடியல. அவர் அங்கே போயிட்டார், தேங்க்யூ. அப்போ தென்காசியை நம்ம பார்த்துப்போம். இப்படி தான் அரசியல் இருக்கணும். நீங்கள் இந்த டிசிப்ளின் நீங்கள் சொன்னீங்க. இப்போ திமுக கெத்து காட்டுச்சா இல்லையானா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. தளபதி சொன்னார்னா நான் தேனி தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறாரு. அது திமுகவுக்கு கிடைச்ச சக்ஸஸ் இல்லைங்க. நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எல்லாரும் வந்து அதிமுக எடப்பாடிக்கு சொம்பு என்ன முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் பேசுவாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் கருணாநிதி வச்சுக்கிட்டு நிறைய பஞ்சாயத்து ஓடுது. ஓபிஎஸ் பார்த்துட்டு வெளில வர்றாரு. வெளில வந்து தலைவர் நல்லா இருக்காருன்றார். தூக்கத்தில் கூட ஒரு அதிமுக தொண்டன் வந்து தலைவருங்கிற கலைஞருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். கரெக்ட். தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். 3வது முறையாக இவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ராஜ்பவன்லேருந்து பேசிட்டு வெளில வர்றாரு. அந்த வீடியோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். அந்த வீடியோவில் அவர் அங்கேருந்து வரும்போது அவர் சீரியஸாக தான் இருந்தார். நல்ல மனுஷன் சார், நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறேங்கிறதுனால நீங்கள் அரசியல் ரீதியாக நான் வெறுப்பேற்றுறேங்கிறதுக்காக நீங்கள் வந்து வேறு ஆங்கிளில் பார்த்துறாதீங்க. வரார், அங்கேருந்து வரார் அப்படின்ட்டு வர்றார். அந்த வீடியோ இருந்தால் இல்லையான்னு பாருங்கள், இல்லைன்னா மறுக்க சொல்லுங்கள். இவர் வந்து முதல்ல ஏங்க பல விவாதங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு கதம்ங்கிறாரு சிஎம். சிஎம் வந்து வேற ரூட். அவர் வந்து அந்த எஃப்டிவின்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அந்த ரேம்ப் வாக்கு, அதெல்லாம் இப்போ பழகிட்டு இருக்காரு. வேஷ்டி போட்டு எப்படி வரணும்னு அவரை விட்டுருங்க. நம்ம சீரியஸாக இவங்களை பற்றி பேச வரும். சார், சட்டசபையில் எடப்பாடி பக்கத்தில் தான் ஓபிஎஸ் உட்காருவார். நீங்கள் சொன்ன காரணங்கள்லாம், துணை முதல்வராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அப்பா ஐயா சொல்கிறார். எப்போ எடப்பாடி வந்து பிஜேபியோடு இருக்கார், ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கிறதாக போயிட்டுருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ செப்டம்பர் 2023 எடப்பாடி வந்து பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார். ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்குள்ளே போயிட்டார். சீட்டு மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. அப்போ இந்த துணை முதல்வர், முதலமைச்சர், 3 வாட்டி முதலமைச்சர்லாம் எல்லோரும் பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. உங்கள் முன்னாடி எல்லாம் நடக்கும் சார். நீங்கள் இந்த கிரைம் பிரான்ச் திமுக பற்றி பேசுகிறதா இருந்தால் மட்டும் இந்த கிரைம் சீனில் பேசுவாங்க தெரியுமா, தேடுவாங்க. எங்கே இது திருடன் எங்கே இருந்தாலும் ஒரு சாட்சியை விட்டு போவான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாரன்சிக் பர்சன் மாதிரி, அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம மறக்கிற அளவுக்கு எல்லாமே நடக்கும். உடனே எல்லாம் மாறும், சீன் மாறும், வேறு விதத்தை நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஞானபீட விருதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, டபக்குன்னு வேறு டாபிக் மாறிடும். இது எல்லாம் எனக்கு மற்றவங்க நீங்கள் டார்ச் லைட் அடித்து தேட சொன்னீங்கன்னா நான் சீரியஸாக தேடுவேன். திமுகவில் மட்டும் டார்ச் லைட் அடித்தாங்கன்னா, நான் மையத்தில் இருந்தது இல்லை, நிஜமாகவே டார்ச் லைட் அடித்தாங்கன்னா அவங்க எதை மறைக்கிறாங்களோ அங்கே தான் நான் போய் தேடுவேன். இல்லை, இப்போ இதை நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாமா? ஓபிஎஸ் அங்கே போகும்போது ஒரு பெரிய அமைப்பாக, ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பெரிய நிர்வாகிகளோடு போயிருந்தாருன்னா, தன்னுடைய பெரிய ஆதரவாளர்களோட போயிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் அவர் தனி ஆளாக போய் சேர்ந்துருக்காரு. அப்போலேருந்தே அதுலேருந்தே அவர் அதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவர் 1 லட்சம் பேரை கூட்டு வேணார் சார், பெரிய விஷயம் இல்லையே. அதிமுக தலைமை கழகத்தில் போய் அடிச்சு உடைச்சாங்களே, அப்போ கூட்டமாக தானே போனார். அவர்கிட்ட கூட்டமாக வந்தால் ரிஸ்க்கு, தனியாக வந்தால் தான் சேஃபு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் வைத்தியலிங்கம், இந்த பக்கம் புகழேந்தி, எல்லாரோட அவர் வந்தாருன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நல்ல வேலையாக அவர் தனியாக வந்தாருன்னு நினச்சிக்கோ. சரி, இப்போ விஜய்க்கான கதவு என்டிஏல இன்னும் திறந்து இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா? கதவை திறக்காமல் இருக்கிறது விஜய், அது அவருடைய வீட்டில் இருந்து. இங்கெல்லாம் எல்லா கதவும் எல்லா இடத்துலையும் திறந்து தான் இருக்கும். 1000 கால் மண்டபம் மாதிரி தான் எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் நடத்த முடியும்.
தாவேகா தான் புரிந்து கொள்ள வேண்டியது, தன்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 82 லட்சம் பேருக்கு மேலே வாக்களிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு நாகரிகமாக இப்போ நான் வந்து செய்திகளில் என்னெல்லாம் படிக்கிறத உங்ககிட்ட கேட்குறேன். விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர விருப்பம் இல்லை. ஆனால் என்னென்னா 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கு விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாத்தாக்கா கிட்ட இருக்குது, விஜய் கிட்ட இருக்காதா? நாத்தாக்கா என்னைக்காவது கேண்டிடேட்டை ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் அவங்க 4 தேர்தல் போட்டி போட்டிருக்காங்க இல்லையா, 4-5 தேர்தல் போட்டி போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். அதே தொகுதியில் தான் ரிப்பீட் பண்ணணுங்கிறது இல்லை. செந்தில் அங்கே, செந்தில் இங்கேனா தான் பாருங்கள் இருக்காது. எவனோ ஒருத்தன் மாட்டினா தூக்கி கொண்டு போய் சீட்டை கொடுத்து போட்டு உட்காந்து விஜய்ன்னு நிற்க வைக்க. நீங்கள் அதாவதுங்க, இதை எம்ஜிஆர் விஷயத்தில் அப்படி பேசினாங்க. நான் பல விவாதத்தில் சொல்லியிருக்கேன். காளிமுத்து அமைச்சர்னு உடனே எல்லாருமே அந்த லேகியம் விற்கிற காளிமுத்து தான்ட்டு கிண்டல் பண்ணாங்க. ஒரு நாள் பூரா அதான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காளிமுத்து எவ்வளோ பெரிய மனிதராக வந்தார். மக்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க சார். அவங்க ஒன்றும் தப்பான ஆள்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சொல்ல முடியுமா? கடந்த ஒரு 3 தேர்தலில் ஒரு தொகுதியிலும் எத்தனை சுயேட்சைகள் நின்றாங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட் பேங்க்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே வந்தாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ அதில் யாராவது ஒருத்தர், இப்போது விஜயகாந்த் டெல்லியில் போய் நின்றார்ல, எதுக்கு நின்றார்? அங்கே ஒரு சுயேட்சையை பிடிச்சி போட்டு, ஏய் நான் வந்து எனக்கு சீட்டு கொடுக்குற, சிம்பிள் கொடுக்குற, நீ நின்று, அப்படி தான் நிற்க வைக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு ஒரு விஜய் ரசிகராக ஒரு பதில் சொல்லட்டுமா? எங்கள் தலைவர் சர்க்கார் படத்திலே என் டைட்டிலே 234 தொகுதிக்கும் வேட்பாளர் சொல்லியிருக்காரு தெரியுமா? போய் சர்க்கார் படம் பாருங்கன்னா உங்கள் கெட்ட நேரம் திரும்பி உட்காந்து அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா இஷ்யூ வந்து ரொம்ப சிம்பிள் சார். இந்த வேட்பாளர் எல்லாம் அப்புறம் தான். அதை தாண்டி அப்போது தனக்கான அந்த வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறனால என்டிஏக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார். என்டிஏக்குள்ளே வர்றதுனால அவர் எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது சட்டசபை தேர்தல், திமுகவை விளைக்கணும். நான் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சேன். சிம்பிளாக சொல்லலாம். இல்லை சார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போது விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரு கட்சியில் போய் ஒரு 2 கட்சி கூட்டணியில் சேர்றதுக்கும் அவர் என்டிஏக்குள்ளே செஞ்சது. கம்யூனிஸ்ட் எத்தனை வருட கட்சி, அது எம்ஜிஆர் நிற்கும் போது கூட போய் நிற்கலையா? காங்கிரஸ் இன்னைக்கும் இங்கே வந்து 40 சீட்டு 30 சீட்டு 20 சீட்டுக்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு இல்லையா? அது அவமானமா? கிடையாது. 5 வருடம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறதுக்கான ஒரு விஷயம். மே 4ஆம் தேதி அன்னைக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் நெத்தியில் ஒரு லேபிள் ஓட்டுவார் டிஎம்கேல இருந்து. என்ன லேபிள்னு தெரியாது. 8%, 10%, 15%, ஒரு சீட்டும் வெல்லாத விஜய் அப்படின்னு லேபிள் ஓட்டுவாங்களா? 4 சீட்டு மட்டும் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லை? ரிசல்ட் வந்த பிறகு இவ்வளோ பந்தா விட்டா கடைசியில் 4 சீட்டு தானான்னுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுவும் டிஎம்கே டைரெக்டாக திட்டினா கூட பரவாயில்ல, விஜய் எடுத்துக்கலாம். அலுசில் இதெல்லாம் வச்சு திட்ட விடுவாங்க. ஒரு லேபிள் ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2029 இவர் என்ன பண்ண போகிறாரு? 2029 என்ன ஓட்டு கேட்க போகிறாரு? நான் தான் ராஜஸ்தானில் நிற்கிறேன், நான் தான் உதய்பூரில் நிற்கிறேன்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாரா? இல்லை இவர் பேர்லாம் சொன்னால் அவங்களுக்கு ரசிகர்களுக்கு அதெல்லாம் புரிய போகுதா? அவசியம் இல்லை சார். தேர்தலில் வந்து நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், ஒரு பர்பஸ் தான் முக்கியம். நீ எதுக்காக அந்த களத்துக்கு வந்திருக்கேங்கிறது தான் முக்கியம். ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது வந்து நீ எடுக்கிற முடிவு. சரி, நேற்று மேட்ரிட்ஸ் அவங்க அந்த அமைப்பு வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் அப்படின்னு. அவங்க கொடுத்துருக்குது என்னென்னா, டிஎம்கே கூட்டணி அதிகபட்சம் 114 வரைக்கும் போவாங்க. 114லேருந்து 127 வரைக்கும் இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 2%. இந்த 2% தான் என்டிஏ கூட்டணியாக டிஎம்கே வாங்குறத தமிழ்நாட்டில் நிர்ணயிக்க போகுதுங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்ப்ரைஸாங்க விஜய்க்கு வந்து 6லேருந்து ஒரு 12 சீட்டு. அது விட்டுருங்க, அது பீகாரில் பிகே கொடுத்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேனே, 42ங்கிறது இவங்க 2 பேர் தானே பிரிச்சுக்க போகிறாங்க. 20, 22, 19, 21 அப்படின்னு நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன்ல, அதுதானே? அப்படி தான் சார் இருக்க முடியும். நீங்கள் போட்டி வர வர உங்களுடைய வாக்கு வித்தியாசங்கிறது கம்மியாக வரும். உடனே ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் நாளைக்கு மே 4ஆம் தேதி ஒன்று போடுவார். 35 தொகுதிகளில் விஜயால் தோல்வி திமுகவுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவார். என்னன்னு கேட்டால் விக்டரி மார்ஜின் 3000 இருந்திருக்கும், விஜயோடைய வாக்கு 2999 இருந்திருக்கும். இப்படிலாம் போடுவாங்க. இந்த 35 சீட்டுங்கிறது எல்லா தேர்தல்லையுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூராவே ஒரு 10 to 12% சீட்டுங்கிறது எல்லா மாநிலத்திலையுமே, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்தல்லையுமே 5000, 3000, 2000, 1000 வாக்கு வித்தியாசத்தில் வந்தது தான்.
2024 காங்கிரஸோடைய விக்டரி சீட்டினுடைய டோட்டல் 99 சீட்டு எடுத்து வச்சுட்டு விக்டரி மார்ஜின் பாருங்க, 30 சீட்டுக்கு மேலே அவங்க வாங்கின வாக்கு பிலோ 10,000 வித்தியாசம் விக்டரி மார்ஜின். ஸோ இதை எல்லாம் தூக்கி போடுங்க. யார் நிற்க போகிறாங்கன்னு கேட்டால் 2 காரணத்துக்காக நான் சொல்லிவிடுவேன். ஒன்று, திமுக இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் ஆட்சியில் இருந்ததில்லை. நாளைக்கு இருக்கிற அளவுக்கு இப்போ ஒன்றும் ஸ்டாலின் பெருசாக ஆட்சி நடத்திடல. இந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறதுக்கே 20 நாள் ஆகும் இப்போ நம்ம ஆளுங்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சு போஸ்டர் மேலே போஸ்டர் ஒட்டி அதெல்லாம் நடந்திருக்கும். 2வது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 20 + 18 உங்கள் முன்னாடி 2024 போடப்பட்ட வாக்கு. அது பார்லிமெண்ட்டை விட சட்டசபைக்கு ஆக்ரிவேட் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? ஆக்ரிவேட் தான் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள், 2019 18% வாங்கிய அதிமுக அதே கூட்டணியோட மைனஸ் தேமுதிக 2021 33% வாங்கிச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள். பார்லிமெண்ட்டை விட இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ 20 + 18 ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு வின். ஸோ இந்த மார்ஜினோ அல்லது எதுவுமே யாருக்கும் முக்கியம் இல்லை. 41 ஓட்டில் தோத்த அப்பாவும் கோர்ட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் தான் எம்எல்ஏ. ஸோ பர்சன்டேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் விஜய் 15% கொடுப்பாருங்கிறதுனா 15% டு தி மேக்ஸிமம் கொடுப்பாருன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். உங்களுக்காக உங்கள் இதுக்கு சேனலுக்காக சொல்கிறேன். 850 ஸ்க்ரீனு, 10 நாள், 3 ஷோ, 300 சீட்டு. அவர் படம் ஓடுதா இல்லையா? குப்பையாக இருந்தாலும் கடைசி 6 படம் எதுவுமே ஓடலை. இருந்தாலும் அந்த மேட்ரிக்ஸோட அந்த கருத்து கணிப்பில் அந்த இது பார்த்தீங்கன்னா இவங்க 114, இவங்க 127, அந்த மாதிரியான ஒரு செனாரியோவை தமிழ்நாடு பார்த்துருக்காங்க. 2016 எப்படியெல்லாம் கூட்டி கட்டி தப்பாலாம் கூட்டி கூட 22 சீட்டுக்கு மேலே 22ல் நாங்கள் 19 ஜெயிச்சிருவோம், அப்புறம் ஜெயிச்சா அது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2016 ஆன்டி இன்கம்பன்சியை தூக்கி போட்டு மிதித்து ஏடிஎம்கே குட் கம் அவுட் வித் சம்திங். அந்த ஃபிகரை விட இவங்களது ஃபிகர் கம்மியாக இருந்தது. விலைக்கு வாங்கக்கூடிய வித்தியாசத்தில் தான் இருந்தது. திமுக தோத்தா ரொம்ப மோசமாக தோக்கும், 2 சீட்டு 3 சீட்டுன்னு தோக்கும். அதிமுக தோத்தா 2-3 சீட்டுன்னு தோக்காது. இரட்டையில இல்லாத போதே அவங்க 27 சீட்டு வெற்றி பெற்றவங்க. ஸோ பர்செப்ஷன் இஸ் வெரி கிளியர். இந்த நேரோனஸ் எல்லாம் வருமானு கேட்டால் இந்த நேரோனஸ் உங்களுடைய மைண்டில் வரும். சீட்டுக்கு வரும்போது இட் வில் பி 2:1. நான் இந்த ரிசல்ட் இப்படி இருக்குன்னு சொல்லலை. உங்கள் தொடக்கம் இன்றைக்கு களம் எப்படி இருக்குது? -8%, -30%, -20%, மீதி இருக்கிற 42, 21, 21, 19ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோ. இதுலேருந்து எத்தனை வந்து அங்கே ஜம்ப் ஆகும்? காங்கிரஸோடைய தொண்டர்களில் எத்தனை பேர் கோவத்தோடு ஓட்டு போட போகிறாங்க? விசிகாவுடைய எத்தனை பேர் கோவத்தோடு ஓட்டு போட போகிறாங்க? அல்லது இது தாவேக்காக்கு ஓட்டு போட போகிறாங்கங்கிறதெல்லாம் நடந்ததுன்னா பீகாரில் எப்படி வந்து 20 சீட்டு தான் வித்தியாசம்னு சொன்னாங்களோ, கடைசியில் கிட்டத்தட்ட இவ்வளோ வித்தியாசம் வந்ததோ அது மாதிரி தான் வரும். இல்லை, அதுலேயுமே தாவேக்கா வந்து ஒரு 15% வாக்கு போட்டிருக்காங்க. 15%ங்கிறது ஒரு பெரிய நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் சொன்னேன். 8 ரசிகர்கள்னு நான் மட்டுப்படுத்தலை சார். எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ரசிகர்கள் தானே தெரியும். அவர் படம் வந்தால் ஒரு 10 நாள் ஓடுதா? இல்லை, அவங்க அந்த 15%னாலே ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாறிடும். டிசைடிங் ஃபேக்டராக வர முடியாது சார். 8%க்கும் 15%க்கும் வித்தியாசம் வேணால் 7 இருக்கலாம். ஒரு சீட்டை வின் பண்ணுறதுக்கு 15 போகாது. ஒரு சீட்டை வின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம். நான் இது பல நாளாக இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், திரும்ப புதுசாக தான் சொல்லலை. 20ங்கிறது இட் இஸ் நாட் தட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 20 வரும் அல்லது எல்லா இடத்துலையும் 15 வருங்கிறது இல்லை. சிலதில் 30 வந்தால் தான், சிலதில் 5 வந்து அது 15 வரும். இப்போ அது 30 வர்ற இடங்கள் எதுவாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கும், இல்லைனா திமுகவுடைய கோட்டையாக இருக்கும். அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஎம்கேவே இருக்காது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பொள்ளாச்சியை வந்து சொல்லலாம். பட் போன வாட்டி எடப்பாடி ஐயா தப்பு பண்ணி தேவையில்லாமல் பொள்ளாச்சி தோற்று போயிட்டார். பொள்ளாச்சியில் வந்து டிஎம்கேக்கு ஒரு ஃபேக்டரே கிடையாது. அப்போ அங்கே நீங்கள் போய் 35% வாங்கலாம். பட் அதிமுக அங்கே 45% வாங்கிடுவேன். பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க சார், இன்னும் 140 கிலோமீட்டர் தானே. திமுகவால் சீட்டு வின் பண்ண முடியுமாங்க? பார்லிமெண்ட்டில் வின் பண்ணிடுவாங்க. அதிசயம் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் வின் பண்ணிடுவாங்க, சட்டசபையில் ஒன்றுமே நடக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போத்தைய களம்னு எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதனால தான் இது நடந்ததுன்னு அதையும் நான் ஒத்துக்கணும். பட் ஃபேக்ட் என்னென்னா, தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றம் தொங்கு பாராளுமன்றம் கொடுத்ததில்லை, கொடுக்காது. அதுதான் சொல்கிறேன், இதில் கொடுக்காது. இது வந்து இன்னைய பொசிஷன். பீகார்லேயும் இப்படியே தான் சொன்னாங்க.
நீங்கள் சொல்கிற அந்த சர்வே எடுத்தவர் வேணால் பீகாரை கரெக்டாக கணிச்சார், நான் இல்லைன்னு சொல்லலை. நோ ஒன் நோட்டிஃபைடு ஹிம். கடைசியில் அவர் வந்துட்டார். பட் ஜேவிசி ஸ்ரீராம்லேருந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டை இந்தியாவை தெரிஞ்சவங்க, களத்தில் இறங்கி எண்ணிக்கையை பார்க்கக்கூடியவங்க, தே ஃபெல்ட் இட் வில் பி நேரோ பட் பிஜேபி வில் வின். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன், நேரோ பட் ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ வில் வின். ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த விஜய், நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதலமைச்சர் கனவோடு வராரு, வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்றீங்க. குறைஞ்சபட்ச வாக்கு சதவீதம் எடுத்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக கூட வரமாட்டார் அப்படிங்கிறது. அதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்களே பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். இதே ஜனவரியில் நீங்கள் கூட்டு பேட்டி எடுப்பீங்க. சார் எப்படி சார் இந்த வெற்றி நடந்தது சார்? 34 சீட்டில் சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதையே கேட்டு கேட்டு எனக்கு பிடிச்சி போச்சு. சார், விஜய் ஒரு தப்பும் பண்ணலை. ஈ ஃபெல்ட் காங்கிரஸ் வில் கம். ஏன்னா விஜயோடைய அவசியம் காங்கிரஸுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்லே, 230 சீட்டில் கெத்தாக இருக்கிறவங்க, 3 தென்னகத்தில் இருக்கிற 3 மாநிலத்தை ஆள்றவங்க கொஞ்சம் எந்திரிச்சு வருவாங்கன்னு நினச்சார். அவங்க முட்டி போடுவாங்கன்னு இவருக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட் விஜய் டிடன்ட் ஃபெயில். லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். காங்கிரஸ் ஃபெயில்டு. காங்கிரஸில் நீங்கள் சிதம்பரம் வச்சுக்கிட்டு பேசணும்னு நினச்சா சத்தியமாக திமுகவை தாண்டி நீங்கள் பேசவே முடியாது. சிதம்பரம் வச்சுட்டு நீங்கள் பேசி எப்படி நீங்கள் ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டம்? அவர் போய் சோனியா காந்திகிட்ட இப்படி போய் இந்த பக்கம் பிரியா காந்திகிட்ட பேசிட்டு வந்துடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஒரே எக்கோவாக இருக்கும். இவங்க 3 பேர் சிதம்பரம் பேசுனதே திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி எப்படி யோசிச்சிருவார்? பாவம், அவருக்கும் யோசிக்க முடியாது. இஷ்யூ என்னென்னா, விஜய் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 3 பேரை திட்டினாங்க இல்லையா, அதாவது கொள்கை எதிரின்னு சொன்னார், அரசியல் எதிரின்னு சொன்னார் இல்லையா, கூடவே இவர் என்ன பண்ணியிருக்கணும், காங்கிரஸை உயர்த்தி பேசியிருக்கணும். ஈ டிடன்ட் டூ எனிதிங். அவருடைய பிரச்சனை என்னென்னா, நெகட்டிவிட்டியை பேசினவர் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசலை. பேசியிருந்தா தொண்டர் மத்தியில் அவருக்கு இது கிடச்சிருக்கும். அவருக்கு அறிவுறுத்துறதெல்லாம் பெரியாரிஸ்ட் சார். அப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட என்னத்தை பெருசாக எதிர்பார்ப்பீங்க? அவங்க பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி ஈவே ராமசாமி அப்படிலாம் பண்ணுவாங்க. இவர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க, இவருக்கு ஒன்றும். ஸோ த மிஸ்டேக் விஜய் பண்ணது என்னன்னு சொன்னால், 2 எதிரியை தீர்மானிக்க தெரிஞ்சவனுக்கு 2 நண்பர்களை சுட்டி காட்ட தெரியல. நீ ட்ரிபிளைஸ் பண்ணிட்ட. ஐ ஆம் த சிஎம், நீ எல்லாம் ஏஎம் பிஎம் அப்படின்ட்டீங்க, அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மிஸ்டேக். பட் அது எதிர்பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே. எடப்பாடி ஐயா 2023 எதுக்கு பிஜேபியை கட்டி விட்டுட்டு போனார்? 5 மாநில தேர்தலில் 3 மாநிலம் காங்கிரஸ் வெற்றி பெறும். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மிசோரம், தெலுங்கானாவில் 5ல் 3 வெற்றி பெறும். நாம் ஒரு 20 சீட்டு கொடுத்தோம்னா காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். நியாயமாக தானே எதிர்பார்த்தார். பட் நடக்கலை. பிகாஸ் பணம் இங்கேருந்து சும்மா பயங்கரமாக போகுது. நிச்சயமாக சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.